ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 2026 ரொம்பவே முக்கியமான ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு ஜனவரி மாதம் முடிந்து 2வது மாதமான பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த பிப்ரவரி மாதம் சாதாரண மாதம் கிடையாது. நிறைய கிரக மாற்றங்களும் கிரகங்களால் யோகங்களும் உருவாகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதுவரை நடக்காத பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதெல்லாம் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க இந்த தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதிகள் கிடையாது. எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே கிரகங்கள் தான். கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அமையும். சில நாள் அதிர்ஷ்டமாக இருக்கும், சில நாள் ஆபத்தாக வரும். ஸோ அந்த அதிர்ஷ்டம் ஆபத்து இதெல்லாம் வருவது கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். அதனாலேயே நம்ம பலன்களை தெரிஞ்சு அவ்வப்போது அதற்கேற்ப நடந்துக்கணும். ஆக்சுவலி இந்த பிப்ரவரி மாதம் ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியமான மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் தையுடைய கடைசி 15 நாளும் மாசியுடைய ஃபஸ்ட்டு 15 நாளும் வரும். அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் இன்னும் என்னெல்லாம் நடக்குங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பிப்ரவரியில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களும் யோகங்களும் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி 4 கிரக பயிற்சிகளும் 5 விதமான யோகங்களும் உருவாக இருப்பதாக ஜோதிடர்கள் சில முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன கிரக பயிற்சிகள் நடக்க போகுது, அதனால் என்ன யோகங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பலன்களை தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க. 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதோடு பல ராஜயோகங்களையும் உருவாக்க இருக்கிறாங்க. இதன் தாக்கமானது மேசம் முதல் மீன வரையும் இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கன்னி ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதலாவதாக பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்புறம் பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்புறம் பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார். இப்படி 4 கிரகங்களும் கும்பராசிக்கு செல்வதால் சதுர்கிரக யோகமானது உருவாகுது. கும்பராசியில் சூரியன், புதன், அப்புறம் சுக்கிரன், செவ்வாய் இந்த மாதிரி 4 கிரகங்கள் சேருது. இந்த 4 கிரகங்களுமே பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ள சேருது. இதனால தான் சதுர்கிரக யோகங்கிற ஒரு யோகமானது உருவாகுது. இந்த யோகம் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் சில பல யோகங்கள் உருவாக இருக்கு. அந்த யோகங்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு புதன் சுக்கிரன் சேர்றாங்கல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இவங்க சுக்கிரத்திய ராஜயோகத்தை உருவாக்குறாங்க. அப்புறம் சூரியன் செவ்வாய் சேர்ந்து இவங்க மங்களத்திய ராஜயோகத்தை உருவாக்குறாங்க. அப்புறம் சூரியன் புதனும் சேர்ந்து புதத்திய ராஜயோகத்தை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால இந்த மாதிரி ராஜயோகங்கள்லாம் உருவாகுது. ஆக்சுவலி இப்படி உருவாகக்கூடிய ராஜயோகங்களுடைய தாக்கங்களால தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும், நிதி நிலைமையில நல்ல உயர்வு ஏற்படும், வெற்றிகள் குவியும், அப்புறம் முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகள் தேடி வரும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போது இந்த பிப்ரவரி 2026 இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால்
என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறுவீங்க, அதை தக்க வைத்துக்கொள்ள எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசிக்கு ஆக்சுவலி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பிரகாசமான பிப்ரவரி மாதமாக இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் சந்தோஷப்படலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது இன்னொரு பக்கம் செக் வைக்கிற விதமாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. புத்தாண்டில் 2வது மாதமான பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு. இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய குறித்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரங்களுக்குமே அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். அப்படி இந்த பிப்ரவரி மாதத்துல குரு பகவான் மிதுன ராசியில இருக்க போகிறார். சந்திரன் தன்னுடைய கடக ராசியில ஆட்சி வீட்டில் அமர்கிறார். சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்ய போகிறார். அப்புறம் கேது பகவான் சிம்ம ராசியில அமர்ந்திருக்கிறார். சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில அமர்ந்திருக்கின்றனர். மகரத்துல செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறார். கும்பராசியில புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர். மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த வகையில தான் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து ஜோதிடர்கள் சில தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை தான் இப்ப பார்க்க போறீங்க கன்னி ராசிக்காரங்க. கன்னி ராசி பலன்கள் இப்ப பார்க்கலாமா? வாங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் 6வது இடத்துல அமர்கிறார். அதனுடன் ராகு அமர்ந்திருக்கிறார். நல்ல வேலை வாய்ப்புகள் உங்க ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல கடனுதவிகள் கிடைக்கும். வேலை கிடைப்பதை விட அதிக எதிர்பார்ப்புகளோடு நீங்க இருப்பீங்க. அதிக எதிர்பார்ப்பு இல்லாம கிடைக்கக்கூடிய வேலையை செய்வது நன்மை பயக்கும். உடம்புல வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படும். அதனால வயிறு தொடர்பான பிரச்சனையை சமாளிக்க ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. உங்களுக்கு அல்லது உங்கள் துணைக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஏற்கனவே குடும்பத்தில் சில குழப்பங்கள், கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருக்கும். இப்போது அதோடு சேர்ந்து ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. சாப்பிடக்கூடிய விஷயங்களை மிகுந்த கவனம் இருந்தாவே இந்த ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். மெயினாக குழந்தை பாக்கியங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் இந்த மாதம் உண்டாகும். இந்த மாதத்தில் சஷ்டி விரதம் இருப்பது அற்புதமான பலனை கொடுக்கும். 5வது இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருப்பதால் காதல் முயற்சிகள் எது பண்ணாலும் வெற்றி பெறும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். பெண்கள் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் தொடங்குவீங்க. அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே ஏற்படும். குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் உண்டாகும். செயற்கை முறையில் கருத்தரிக்கக்கூடிய யோகமும் உண்டு. 10ல் குரு இருப்பதால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு நிதி சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். 12ல் கேது விரயத்தில் இருப்பதால் கழிவு உறுப்புகளில், மறைவு உறுப்புகளில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு முன்னேற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும். உயர்கல்வி தொடர்பான நல்ல தெளிவு ஏற்படும். ஸோ அதுக்கெல்லாம் யோகமான மாதமாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மெயினாக பழமுதிர் சோலை முருகரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். அப்படி பழமுதிர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியலன்னா தினந்தோறும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு போய் நெய்தீபம் ஏற்றுவது ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் தினந்தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்காவது போய் நெய்தீபத்தை வந்து ஏற்றுங்க. ஒருவேளை அதுவும் உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே கூட முருகர் வழிபாடு வந்து செய்யலாம். வீட்டிலேயே எளிமையான முறையில் முருகர் வழிபாடு செய்தாலும் முருகருடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். அதனால் வீட்டிலேயே கூட முருகர் வழிபாடு செய்யலாம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள், பரிகாரங்கள். இதை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.